சில பேருக்கு விசுவாசம் சபைக்கு மேல இருக்கிறது, சில பேருக்கு விசுவாசம் ஊழியக்காரர்களுக்கு மேல இருக்கிறது, சில பேருக்கு விசுவாசம் வரங்களுக்கு மேல இருக்கிறது, சில பேருக்கு விசுவாசம் ஏதோ சில அற்புதங்களுக்கு மேல அடையாளங்களுக்கு மேல இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நமது விசுவாசம் உறுதியாய் வைக்கப்பட வேண்டிய ஒரு ஸ்தலம் உண்டு. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எந்த மனிதனையும் நம்புவதற்கில்லை, எந்த ஊழியர்களையும் நம்புவதற்கில்லை, எந்த சபையையும் நம்புவதற்கில்லை. நம்பத்தக்க ஒரே கர்த்தர். யாரை விசுவாசிக்கிறவன் பதறமாட்டான், யாரை விசுவாசிக்கிறவன் பதறமாட்டான். சீயோனிலே அஸ்திவாரமாக மூளைக்கல்லாக இருக்கிறவர், அவரை விசுவாசிக்கிறவன் பதறமாட்டான். அப்ப வேதம் சொல்லுகிறது, அவரை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் விலையேற பெற்றவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பரலோகத்தின் தேவன், அவர் பரலோகத்தின் தூதர்களாலே போற்றப்பட தகுந்தவர், அவர் பரலோகத்தின் தூதர்களாலே பணிந்து கொள்ளப்படத்தக்கவர், அவர் இந்த உலகத்தை எல்லாம் படைத்த சர்வ சிருஷ்டிக்கும் அதிபதியாயிருக்கிறவர். அல்லேலூயா. சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. சபையே, சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அதனாலே அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அவர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஒன்றும் இல்லாமைகளில் இருந்து எதையும் உருவாக்க அவராலே கூடும். அவரது பெயர் சர்வ வல்லமை உடைய தேவன் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமம் விசுவாசிப்பதற்கு கட்டளையிடப்படவில்லை. வேறே ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவரே அல்லாமல் அப்போஸ்தலர்கள் பேசுகிறார்கள், அவரே அல்லாமல் நீ விசுவாசிப்பதற்கு வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை.